ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4 சென்ட் லேண்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இது நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், பூஜா ரூம், கிச்சன் வித் டைனிங், ஃபஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம்னு பிளான் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3rd பெட்ரூம் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடகிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட். சைட்டு 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் எலிவேஷன் டிசைன் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், கிளாஸ் ஒர்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் கிராஸ்ன்னு லே பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16x17. ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ் லே பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வீட்டுக்கு 4 பக்கமும் நிறைய செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஃப்ளோருக்கு 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் வெட்டேஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் பேஸ் கேபினெட்டும் சைடில் டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸும் 2 ஸ்மார்ட் ஃபேன்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 10x16. இது டைனிங் ஸ்பேஸ். ரைட் சைடில் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனில் யூ ஷேப்டு காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்பில் இந்த இடத்துல சிங்க் ஃபிட் பண்ணிடுவாங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினெட்ஸுக்கும் ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற சின்ன பேசேஜ் வழி என்ட்ராரோ. எண்டில் பூஜா ரூம்,
சைஸ் 5x5. அடுத்து லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஃபோட்டோ டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். பிவிசி டோர் ஃபிட் பண்ணிடுவாங்க. பாத்ரூம் சைஸ் 5x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து ரைட் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x11. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5x8. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. இந்த பெட்ரூம்லையும் தேவையான அளவுக்கு வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 4x5. பெரிய மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுடைட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. லாபியில் இருந்து டெராஸ் போகிறதுக்கு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்து சென்டரில் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் மெட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் புகழூரில் ஸ்ரீராம் நகருங்கிற ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோடு சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 60 lakhs. இந்த ப்ராஜெக்டில் 2 BHK ஹவுஸும் சேல்ஸுக்கு இருக்குது. அதோட ப்ரைஸ் 27.5 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.